ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம வீட்டில் காலைல மார்னிங் என்ன சாப்பாடு, என் பையனுக்கு என்ன லஞ்சு கொடுத்துனா பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சாப்பாடு நீங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. சாப்பிட பார்த்தீங்கன்னா எனக்கு, தம்பிக்கு, அத்தைக்கு 3 பேருக்கு தான் அதில் ஒரு டம்ளர் போட்டு சாப்பாடு வந்து வடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நேற்று வச்சது அது சூடு மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இருக்கும்போது வச்சா ரொம்ப பழசாக இருக்கும்ல, நைட்டுக்கு இதுதான் நினைக்கிறேன், எனக்கு காலி ஆகாது. அப்போ என்ன 3 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, அது செலவு பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புல் வந்து பண்ணியாச்சுன்னா தேங்காய் தூள் போட்டு சூப்பராக வந்து புல் பண்ணியாச்சு. இல்லை கடலக்கொட்டை வறுத்து போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெனத்தக்காளி கீரை வந்து ஒரு கற்று இருந்துச்சுங்க. அதை பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சமாக வந்து பொருள் பண்ணியாச்சு. அட்டை வந்து கூழ் வந்து குடிக்கணும்னு சொன்னாங்களா, அதனால் அதை கடிச்சிக்கிறதுக்கு இதையும் வந்து காலையில் வந்து பொருள் பண்ணியாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நீ ஸ்கூலுக்கு வந்து தயிர் சாப்பாடுமான்னு கேட்டாங்க. சரி ஒரு நாள் தயிர் சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறேன். அப்போ ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சு வடை திறந்து வச்சு தம்பி ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. டாட்டா பாய் பாய் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி மார்னிங் வந்து எங்களுக்கு தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.